சிவாய நம. வணக்கம் மக்களே, இரவு வணக்கம். இந்த பதிவும் காசிக்கு போன பதிவு தாங்க. நாங்கள் திரிவேணி சங்கமும் சீதா பீடம், சீதா மடின்னு சொல்லலாம், சீதா படம் அதெல்லாம் போயிட்டு அயோத்தி போயிட்டு வந்தோம். வீட்டுக்கு ஒரு 3-3:30 மறுநாள் அங்கே தீபம் விட்டுறலாம் காசிலன்னு சொல்லிட்டு, ஏன்னா கங்கையில் குளிச்சுட்டு தீபம் விட்டு வரலாம், 3வது தீபம் அப்படின்ட்டு வந்தோம். பார்த்தா ஒரே கூட்டங்க. என்னடா கூட்டம்னு பார்த்தா இங்கே அன்னதானம் ஒரு நிர்வாகம் செஞ்சுட்டு இருந்தது. ஏன்னா ரெகுலராக கொடுக்குறாங்களாம். எவ்வளோ பெரிய புண்ணிய மக்களே. சரி, நான் தம்பி இருந்துக்கிட்டு, ஆண்டி நீங்கள் குழம்பு ஊற்றுங்க, சாம்பார், நான் சாதம் போடுறேன் அப்படின்னாங்க. சரி, நான் சாதம் போட்டு நான் ஜிலேபி எடுத்து வச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அது எவ்வளோ பெரிய புண்ணியம். எங்கள் அக்கா வராங்க, அவங்க ஜிலேபி எடுத்து வைப்பாங்க. ஏன்னா இந்த நிர்வாகத்துக்கு கடவுள் ஆசீர்வாதம் செய்யணும். காலம் போகிறோம் இதை செய்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த ஆண்டவன் அருள் புரியணும். ரெண்டாவது அதில் கலந்துக்கிட்டதுக்கு எனக்கு பெரிய ஒரு மகா பெரிய புண்ணியங்க. எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம். அந்த அன்னதானம் யாரோ வழங்குறாங்க, ஆனால் அதை எடுத்து நாம் போடுறதுக்கு ஒரு புண்ணியம் கிடச்சது இல்லைங்களா? அது ஒரு பாக்கியமாக நினச்சி நான் செஞ்சிட்ருக்கிறேன். ஏன்னா உலகத்திலேயே போதும்னு சொல்கிற ஒரே ஒன்று சாப்பாடு மட்டும்தாங்க. காசு பணம் எவ்வளோ கொடுத்தா கூட கண்டிப்பாக யாரும் போதும்னு சொல்ல மாட்டாங்க. சாப்பாடு மட்டும்தான் போதும்னு சொல்லுவாங்க. நானும் அக்காவும் பாருங்கள், அக்கா ஜிலேபி வச்சிட்ருக்காங்க. நான் கீரை சாம்பாருங்க, ஜிலேபி சாதம் அவ்வளோ அற்புதமாக இருந்தது மக்களே. சரி, அப்புறம் நாங்கள் குளிச்சுட்டு தீபம் விட ஆரம்பித்தோம். பாருங்கள், நான் கும்பிட்டு தீபம் விட்டுட்டுருக்குறேன். ஏன்னா இது 3வது தீபங்க. காசியில் கங்கையில் 3வது தீபம். ஏன்னா நல்லது, 2 தீபத்தோடு போகக்கூடாதுன்னு தான் அன்றைக்கி நாங்கள் கங்கையில் குளிச்சுட்டு தீபம் விட்டோம். அப்புறம் எங்கள் அண்ணா தீபம் விடுவாருங்க. ஏன்னா எங்கள் அண்ணா விடுவா பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக இருக்கும் மக்களே. ஏன்னா நாம் தீபம் விடுறது கங்கையில் அவ்வளோ புண்ணியமாக. அது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதான். அதனால் நான் தீபம் விட்டுட்டு ஏறி எங்கள் அண்ணாக்கிட்ட கொடுப்பேன் பாருங்கள். அது அமைஞ்சு போயிடும். நான் திருப்பவும் வாங்கி பற்ற வச்சு கொடுக்குறேன். எங்கள் அண்ணன் விடுவார். இங்கே காசியில் என்னன்னா குளிக்கிறதுக்கு ரொம்ப பாதுகாப்புங்க. சங்கிலி, உள்ளன் நூல் மாதிரி, உள்ளன் நூல் கிடையாதுங்க, அது ஒரு நல்ல இது நல்ல லைலன் நூல் மாதிரி. இங்கே பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக மக்களே. ரொம்ப பாதுகாப்பான இடம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை மக்களே. அடுத்த பதிவில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.